ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th 12th அண்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு இந்த 45 டேஸ்க்கான குவார்டர்லி எக்ஸாமினேஷனுடைய ஸ்டடி பிளானரில் டே 2ல் இருக்கும். இந்த டே 2க்கான ஸ்டடி கொஸ்டின்ஸ் என்னென்ன ஃபார் 10th 11th 12th அப்படின்றத கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னால் டே 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கம்ப்ளீட்டட் அப்படின்னா கம்ப்ளீட்டட்னு கமெண்ட் பண்ணுங்க, சரியா? அப்பதான் வந்து உங்களுக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்களா இல்லையா, எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டே 2 பாருங்க, சரியா? ஸோ டே 2 பார்த்தீங்கன்னா 5/8/2025 டியூஸ்டே. டைமிங் 1 7 to 10 நைட்டு 7 to 10 ஸ்கூல் ஒர்க் பண்ணிக்கோங்க. டைமிங் 2 காலையில் 6ஆம் தேதி காலையில் வென்ஸ்டே அன்னைக்குன்னு ஏர்லி மார்னிங் 4:30 AM to 5:20 AM, சரியா? இந்த 50 மினிட்ஸில் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டுக்கு சாப்டர் 1ல் ஒரு 3 2 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3 2 மார்க் கொஷின்ஸை நல்லா தரவாக படிச்சுக்கிறங்க. அடுத்து அதே சாப்டர் 1ல் 4 மார்க் 7 மார்க்கில் ஒரு 3 கொஷின், சரியா? ஸோ 3 ஷார்ட் ஆன்சர்ஸும் 3 டீட்டெயில் கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன். மொத்தம் 6 கொஷின்ஸு. இந்த 6 கொஷின்ஸை படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிரும், சரியா? ஸோ இப்போ இந்த 6 கொஷின்ஸை தரவாக படிச்சுக்கோங்க 10th ஸ்டாண்டர்ட் இந்த 50 நிமிஷத்தில். அதே 50 மினிட்ஸில் டைமிங் 1ல் 11th ஸ்டாண்டர்டுக்கு சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபிசிக்ஸ் படிங்க, சரியா? ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் 2 மார்க் கொஷினில் ஒரு 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். 3 மார்க் கொஷினில் ஒரு 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் 5 மார்க் கொஷினில் ஒரு 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 1 கம்ப்ளீட் ஆயிடுது 11th ஃபிசிக்ஸில், சரியா? ஒரு 3 2 மார்க்கு, 3 3 மார்க்கு அண்ட் 2 5 மார்க் கொஷின். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஷின்ஸ் கொடுத்துருவோம். 11th 12th கொஞ்சம் அதிகமான கொஷின்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் 10th கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த 8 கொஷின்ஸை இன்னைக்கு டேட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க, எங்களுக்கும் போடுங்க சார் டெய்லி ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 11th பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் நம்ம படிக்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் படிங்க. யூனிட் 1ல் ஒரு 2 2 மார்க் கொஷின்ஸ் நம்ம படிச்சுக்கிறோம். இந்த 2 2 மார்க் கொஷின்ஸு. அடுத்து 2 3 மார்க் கொஷின்ஸும் 2 5 மார்க் கொஷின்ஸ், சரியா? மொத்தம் 6 கொஷின்ஸு. இந்த இன்னைக்கு நீங்கள் படிக்க வேண்டிய டே 2ல் படிக்க வேண்டிய கொஷின்ஸ் 11th எக்கனாமிக்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த 6 கொஷின்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, சரியா? அடுத்து 12th ஸ்டாண்டர்டுக்கு இதே டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் தான். சாப்டர் 1ல் ஒரு 4 2 மார்க் கொஷின்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த 4 2 மார்க் கொஷின்ஸு. அடுத்து 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 3 மார்க் கொஷின்ஸு. அண்ட் 5 மார்க்கில் ஒரு 2 5 மார்க் கொஷின்ஸ், சரியா? ஸோ 4 3 7 2 9 கொஷின்ஸ் வந்து இந்த டே 2ல் நம்ம 12th ஃபிசிக்ஸில் படிக்கிறோம், சரியா? இதோட 10th 11th 12th ஃபஸ்ட்டு செஷன் முடிஞ்சுது. அடுத்து எக்கனாமிக்ஸ் இருக்குது. 12th எக்கனாமிக்ஸ் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாப்டர் 1ல் ஒரு 2 2 மார்க் கொஷின்ஸ் படிச்சுக்கிறோம். அதே போல் 3 மார்க்கில் ஒரு 2 கொஷின்ஸ் படிச்சுக்கிறோம். 5 மார்க்கில் ஒரு 2 5 மார்க் கொஷின்ஸ் படிச்சுக்கிறோம், சரியா? இது எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதோட டைமிங் 2க்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த டைமிங் 2ல் நீங்கள் படிக்க வேண்டியது எல்லாமே 10th 11th 12th ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து டைமிங் 3 5:25 to 6:25 AM. இது வந்து உங்களுக்கு 10th 11th 12th மேத்ஸ்க்கான டைம், சரியா? ஸோ மேத்ஸ் வந்து நம்ம டெய்லி இந்த சம்ஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு டெய்லி ரெகுலராகவே மேத்ஸ் கொடுத்துட்ருப்போம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. 5 மார்க்கில் ஒரு 6 சம்ஸ் இருக்குது. 2 மார்க்ஸில் ஒரு 3 + 4 7 சம்ஸ் இருக்குது, சரியா? 13 சம்ஸ். பட் எல்லாமே ஒரே மாடல் தான். ஸோ அதனால நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா மேத்ஸில் 5 மார்க்கில் ஒரு 2 + 6 8 2 மார்க் 3 மார்க்கில் 1 மட்டும் ரிலேஷன்ஸ் கான்செப்டில் பார்த்துக்கோங்க. அடுத்து அக்கௌண்டன்சி இதே டைமிங்கில் 11th ஸ்டாண்டர்டுக்கு சாப்டர் 1ல் தியரி கொஷின்ஸ் மட்டும் 2 மார்க்கில் ஒரு 3 3 மார்க்கில் ஒரு 3. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் இதை மட்டும் நல்லா தரவாக பார்த்துக்கிறங்க. அடுத்து அதே 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் ரேங்க்கில் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும்
2 மார்க் 3 மார்க்கில் அதே ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 எக்ஸாம்பிள் சம்ஸும் 3 எக்ஸசைஸ் சம்ஸும். இப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் 5 மார்க்கில் ஒரு எக்ஸாம்பிளும் 2+3 5 எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் பார்த்துக்கோங்க. இது 12th மேத்ஸ்க்கு. அடுத்து 12th அக்கௌண்டன்சி சாப்டர் 1ல் 2 மார்க்கில் ஒரு 2 கொஷின்ஸ், 3 மார்க்கில் ஒரு 2 கொஷின்ஸ். ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷனில் ஒரு 4, எக்ஸசைஸில் ஒரு 4. சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து லாஸ்ட் டைமிங் 4 6:30 7 o'clock இந்த ½ an hour 1 மார்க் இங்கிலீஷ் 1 மார்க். சரியா? ரெகுலராகவே நம்ம என்ன செய்யணும், இங்கிலீஷ் 1 மார்க் படிக்கணும். 10th 11th 12th இங்கிலீஷ் ப்ரோஸ் 2 சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ். டே 1ல் ப்ரோஸ் 1 சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் படிச்சிருந்தோம். ப்ரோஸ் 2 சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் டே 2ல் படிக்கிறோம். ஸோ 12th இங்கிலீஷ். சரியா? ஸோ 12th இங்கிலீஷ்க்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு 1 மார்க் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் 20 out of 20 1 மார்க் கொஷினில் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சரியா, 12th இங்கிலீஷ் 1 மார்க்கில் 20 out of 20 நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 1 மார்க் மெட்டீரியல் இருக்குது. இது ஒரு பெய்டு மெட்டீரியல். சரியா? 1 மார்க்கு இது வந்து பெய்டு மெட்டீரியல். இந்த பெய்டு மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8122294404 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மெட்டீரியல் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். வேணுன்றவங்க நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். இந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பப்ளிக் எக்ஸாமில் 20 out of 20 1 மார்க் கொஷினில் எடுக்க முடியும். சரியா? ஸோ வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ.